ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம த்ரெட்டில் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு லோடிங் ஈஸியாக தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஸோ நான் வந்து எப்பவும் போல் 24 வந்து பீடுக்காக நான் நீடில் வந்து எடுத்திருக்கேன். கூடவே வந்து நம்ம கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மெஷின் த்ரெட் வந்து எடுத்திருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு லாக் போட்டுட்டு பேக் ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்டு நம்ம வந்து போடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எத்தனை பீடு எடுத்திருக்கணும் அதே பீடு தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு அப்போ தான் ப்ராப்பராக வரும். இப்போ நம்ம எப்பவும் போலேயே 5 பீடு எடுத்துட்டு கீழே ஒரு லாக் போட்டுட்டு சைடாக போகும்போது நம்ம சென்டர் பீடு இருக்கு இல்லையா, இப்போ நான் 5 பீடு எடுத்திருக்கேன். அதில் சென்டர் பீடு தேர்ட் பீடு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டு 4th பீடில் ஒரு லாக் குட்டியாக ஒன்று போட்டு அப்படியே வந்து ரிவர்ஸில் வர போகிறோம். இப்போ 5 பீட் வந்து கோத்துக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். கீழே போடுற லாக் வந்து நம்ம எந்த லைன் போட்டிருக்கோமோ அந்த லைனில் மட்டும்தான் இருக்கணும். இதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து வந்துடும். இதை வந்து நீங்கள் எங்கேயாவது நம்ம கொடி பட்டனுக்கு கொஞ்சம் எம்போஸ்டாக கொஞ்சம் பிக்காக அந்த கொடி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நெக் லைனில் இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதை நீங்கள் வந்து ஒரு 3 பீடு அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் வந்து லோடிங்காக தெரிகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி நீங்கள் எடுத்து ஒரு 5 பீடு 6 பீடு எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி தெரியும். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடி பட்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு இடத்துல ஃபில்லிங்காக வேணும்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் ஒரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, கரெக்டாக அந்த பேக்காக போகக்கூடிய ஸ்டிச் வந்து ஹாஃபுக்கும் கொஞ்சம் மேலே ஹாஃபில் ஒரு ஸ்டிச் போட்டு லாக் வந்து ஹாஃபுக்கும் கொஞ்சம் மேலே நீங்கள் போடணும். கூடவே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எத்தனை பீடு எடுத்தீங்களோ அதே பீடை தான் கண்டினியூ பண்ணணும். இதே மாதிரி பண்ணிங்கன்னா ப்ராப்பராக எல்லாமே ஈவனான ஷேப்பில் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் 5 தான் எடுக்கணுமா அப்படி கிடையாது. 6 எடுக்கலாம், 7 எடுக்கலாம், நீங்கள் 2, 3 எடுக்கலாம். பட் 2, 3 எடுத்தால் வந்து ரொம்ப குட்டியான ஸ்டெம்மாக இருக்கும். கூடவே கொஞ்சம் வந்து லோடிங்காக தெரிகிற மாதிரி இருக்கும். 2, 3 எடுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 3க்கு மேலே வந்து நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணணும். இப்போ வந்து நம்ம பீடு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து கட் பீடே வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கட் பீட்லேயுமே வந்து மைக்ரோ கட் பீட் எடுத்துருக்கிறேன். ஸோ மைக்ரோ கட் பீட் 5 வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். எப்பவும் போலேயே பேக் ஸ்டிச் ஒன்று கொடுத்து 5 பீடு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். கட் பீட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே ஒரு லாக் போட்டேன் அதே லைன்லேயே. இப்போது அந்த 3rd பீடுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டு 4th பீடில் ஒரு லாக் போட்டு ரிவர்ஸில் வரும்போது நமக்கு 3rd பீட்லேருந்தே தான் ரிவர்ஸில் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பீடை கோத்துட்டு லைன்லேயே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு லாக்கும் நான் லைன்லேயே போட்டுக்கிறேன். மறுபடி பேக்கில் போயிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு லாக்கும் போட்டுட்டு 5 பீடு வந்து போட்டு கோத்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பீடு இந்த மைக்ரோ கட் பீட்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ளவுஸோட லுக்கே வந்து வேறு லெவலில் இருக்கும். பட் என்னென்னா இந்த மைக்ரோ கட் பீட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் சரியாக பண்ணல அப்படின்னா உங்களுக்கு த்ரெட்டு வந்து கட் ஆகிட்டே வர மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து ஷார்ப்பாக இருக்கிறனால கொஞ்சம் பிடிச்சி இழுத்தாலே வந்து த்ரெட்டு வந்து கட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து நைலான் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நைலான் த்ரெட் யூஸ் பண்ணும்போது நம்ம அயன் பண்ண முடியாது. ஹீட் பட்டால் கூட பிரிஞ்சு வந்துடும். ஸோ நான் வந்து நைலான் த்ரெட் யூஸ் பண்ணுறது இல்லை, நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. பட் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ப்ராக்டிஸ் அண்ட் உங்களுடைய ஒர்க்கை பொறுத்து தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கஸ்டமர்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடலாம் நீங்கள் வந்து ஹீட் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கட் பீட் நம்ம லைனான் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கும் போது நம்ம ஹீட் வந்து லைனிங் கிளாத் மேலே போட்டால் கூட த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வர சான்ஸ் இருக்குது, ரொம்ப ஹீட் ஓவராக இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ ப்ராப்பராக முடிச்சாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணி பாருங்கள், டிசைன்லையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.